கண்ணெதிரே தோன்றினாள். அவ காஃபிய குடுத்துட்டு எப்போ போயிட்டா. வேற எங்கேயாச்சும் இருப்பா. போய் தேடு. சரிங்கம்மா. என்ன நிக்கிறாவ? என்ன வேணும்? எதுக்கு போயிட்டு இப்ப நின்னு திரும்பி பாத்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்கம்மா, இன்னைக்கு ஊர்ல இருந்து எங்க மாமா குடும்பம் வீட்டுக்கு வராங்க. மத்தியானம் 1 மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போய் பாத்துட்டு வந்துடுவேன். இங்க பாரு, 1 மணி நேரம் பெர்மிஷன் எடுத்துட்டு போய் சொந்தக்காரங்களை போய் பார்த்தா அது மரியாதையா இருக்காது. நான் உனக்கு இன்னைக்கு ஃபுல் டே லீவ் கொடுக்கறேன். போயிட்டு நீ நாளைக்கு காலையில வேலைக்கு வந்தா போதும். சரியா? நீ இப்பவே கிளம்பு. ரொம்ப நன்றிங்கம்மா. சக்தி எங்க இருக்கான்னு பாத்துட்டு நான் சொல்லிட்டு போயிடுறேம்மா. நான் தான் உனக்கு லீவு கொடுத்துட்டேன். அப்புறம் அவளை பார்த்து நீ என்ன சொல்லிட்டு போறது? என்ன, அவதான் உனக்கு ஓனரா? இங்க பாரு, விவாகரத்து பண்ற வரைக்கும் அவளை சும்மா இங்க தங்க வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவளுக்கு இங்க எந்த அதிகாரமும் கிடையாது. அவகிட்ட எல்லாம் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. முதல்ல கிளம்பு. சரிங்கம்மா, நான் வரேன். நல்ல வேலை, பிரியா சக்தி சக்தின்னு இவ பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்தா. சைலண்டா உள்ள வந்து நுழைஞ்சிருந்தா நம்ம செம்மையா மாட்டிருப்போம். அத்தை, இப்ப என்னத்த பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணு புரியல அனிதா. பிரியாக்கு லீவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இப்போ ஆபீஸ்க்கு போயிருக்கிற நம்ம வீட்டு ஆளுங்க திரும்பி வர்றதுக்கு எப்படியோ லேட் ஆகும். அதுக்குள்ள இவளை எங்கேயாவது எப்படியாவது மறைச்சாகணும். என்ன பண்ணலாம்? யோசி யோசி யோசி. அத்தை, பாடி அப்படி எடுத்து என்னோட பெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிடலாம் அத்தை. எவ்வளவு நேரம் அப்படி மறைச்சு வைக்க முடியும்? கடவுளே, வெளியில எடுத்துட்டு போற மாதிரி ஒரு கோணி பையில போட்டு கட்டி வச்சிடலாம். அதான் சரியா இருக்கும். நீ இங்கே இரு, நான் போய் ஒரு கோணி பை எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மூஞ்சி வாங்கிட்டு இருக்க? இந்த மூட்டையை எப்படியாவது மறைச்சு வைக்கணும். இங்க பாரு, எவ்வளவு பிளட் இருக்குன்னு. இதை எல்லாத்தையும் முதல்ல கிளீன் பண்ணு. போ சீக்கிரம். அப்பா, என்ன சிவா கையில ஃபைலோட வர? இது அனிதா கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வர சொல்லி அத்தை இந்த ஃபைலை கொடுத்து விட்டாங்க. என்னாச்சுப்பா, ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல சிவா, இதே மாதிரி ஃபைலை தூக்கிக்கிட்டு உன்னோட சைனுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க எத்தனை பேரு? இன்னைக்கு நீயே ஒரு சைனுக்காக ஃபைலை தூக்கிட்டு வரத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதுல கஷ்டப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்லப்பா. நான் இந்த கம்பெனியோட சிஇஓவா இருந்து வாழ்க்கையோட மேல் மட்டம் வரைக்கும் பார்த்துட்டேன். ஒரு கால் டாக்ஸி டிரைவரா இருந்து அதே வாழ்க்கையோட கீழ்மட்டத்தையும் பார்த்துட்டேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குப்பா. அதுக்கு இல்லப்பா, அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்துட்டு திடீர்னு இப்படி சாதாரணமா உன்னால எந்த மன உறுத்தலும் இல்லாம எப்படி வேலை செய்ய முடியுது? அப்பா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா. இதுக்கு முன்னால நான் இருந்த போஸ்டிங்ல அனிதா இருக்கா. அடுத்து அந்த இடத்துக்கு யார் வேணாலும் வரலாம். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத இந்த உலகத்துல மேல கீழே ஏழை பணக்காரன் எல்லாமே நம்மள சுத்தி போட்டுக்கிற ஒரு வட்டம். இயற்கை அப்பப்ப அதை சுனாமியாவும்
கொரோனாவும் வந்து உடச்சி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நாம தான் இயற்கையோட சமநிலையை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த வயசுல நீ எவ்வளவு பக்குவமா வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சிவா. அது சரிப்பா, நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அது பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. நான் பெத்த பசங்க நீங்க எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையையும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்க. நான் தான் எத்தனை வயசாகியும் தைரியம் இல்லாம அப்படியே வாழ்ந்துட்டேன். என்னப்பா சொல்றீங்க? உங்களை யார் என்ன சொன்னா? வேற யாரு, உன் தங்கச்சி திவ்யா தான். என்னப்பா, திவ்யாவா? ஓ, திவ்யாவா சொன்னா? அம்மா ஏதாவது ராங்கா பண்றப்ப அவங்கள எதிர்த்து உங்களால பேச முடியுமா? இல்ல தைரியமா உங்களால சுயமா முடிவெடுக்க முடியுமா? எப்பவும் பொண்டாட்டிக்கு பயப்படுற புருஷனா தானே இருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க அண்டி பொழைச்சு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா. என்னோட நிலைமைய எனக்கு என் பொண்ணு புரிய வச்சுட்டாப்பா. என்னப்பா சொல்றீங்க? திவ்யாவா இப்படிலாம் சொன்னா? ஆமாப்பா. அதுல எனக்கு எந்த வருத்தம்லாம் இல்ல. என் பிள்ளைங்க 2 பேரும் குடும்ப உறவுக்குள்ள போனதும் எவ்வளவு நிதானமா தீர்க்கமா முடிவெடுத்து பேசுறீங்க. ஆனா ஒரு அப்பனா நான் எந்த முடிவையும் ஸ்ட்ராங்கா எடுத்ததே இல்லையே. அததான்ப்பா அவ எனக்கு புரிய வச்சுட்டா. சரி விடுங்க. அம்மா எங்க? வேற எங்க இருப்பா? அனிதா ரூம்ல தான் இருப்பா. நீ கூட சைன் வாங்கணும்னு சொன்னல, வா போலாம். வா வாப்பா. வா. யாரத்த கதவு தட்டுறது? தெரியலையே. அனிதா, அனிதா கதவு தர. வெளியில சிவா அத்தை. அம்மா, 2 பேரும் ரூம்ல அப்படி என்னதான் பண்ணுவாங்க? இந்த கோணி பையில என்னன்னு கேட்டா நம்ம என்னத்த சொல்றது? என்ன பண்றீங்க? கதவை திறங்க. அத்தை இப்ப என்னத்த பண்றது? இரு, பதட்டப்படாத. அனிதா, என்னப்பா கதவை திறக்க மாட்டேங்க? ஒண்ணு பண்ணுவோம், இந்த மூட்டையை கொண்டு போய் அங்க கடைசியில் எங்கேயாவது வச்சிருவோம். வா வா. கதவை திறங்க. எவ்வளவு நேரமா தட்டிக்கிட்டு இருக்கோம்? இந்து, அனிதா கதவை திறங்க. என்னப்பா கதவை திறக்க மாட்டேங்க? அதானே எனக்கும் புரியல. அனிதா, என்ன பண்றீங்க? கதவை திறங்க. அனிதா, இந்து கதவை திறங்க. வா வா. இந்து, அனிதா கதவை திறங்க. விடாம இப்படி தட்டுறானே அத்தை. ஷோ, இரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சமாளிச்சுக்கலாம். முதல்ல நீ போய் தைரியமா கதவு திற. போ, சொல்றல. போ. ஏய் நில்லு. முகலாம் எப்படி வேத்திருக்கு பாரு. தொட தொட. நல்லா தொட. உங்க முகத்துல ஒரு கத்த. ஷோ, அது நான் பாத்துக்கிறேன். நான் பக்கெட் எடுத்து வைக்கிறேன். நீ போய் கதவு தர. போ. வா. ஏய், என்ன சிவா? என்ன நீ ஏன் கதவு திறக்க எவ்வளவு நேரம்? அது ஹெட்செட்ல சாங் கேட்டுட்டு இருந்ததா, அதான் கதவு தட்டுற சத்தம் சரியா கேட்கல சிவா. ஹெட்செட்ல நல்லா பாட்டு கேட்டப்போ வெளியில கொலையே நடந்தா கூட உனக்கு தெரியாது போல. ஏய்,
இந்துமா ஏதோ பெரிய வேலையை முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வர மாதிரி இருக்கு. ரூமுக்குள்ள அப்படி பெரிய வேலை என்னங்க பண்ண முடியும்? இல்ல இந்து, அப்படிதான் தெரிஞ்சது, அதான் அப்படி கேட்டேன். கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்கு அப்படிதான் தெரியும். அப்படியும் இருக்கலாம்.